தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. இதை சொல்லி தான் 2002 ரிலீஸ் ஆன பாபா படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த படத்தோட போஸ்டரில் இதே விஷயம் இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னு டிபேட் பண்ண ஆரம்பித்தாலும் இந்த விஷயம் எப்பவும் வரும். ஏன்னா ஒரு கிளைமை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு பிக் பேங் தியரி தெரியுமா? அதிகபட்சமா மனிதர்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறதே அவ்வளவுதான். தெரியுமா? அதுவும் தெரியலன்னா விளக்குறது எப்படி? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க டிபார்ட்மெண்ட் யாருக்காக ஒர்க் பண்றீங்க? சொன்னா உங்களுக்கு புரியாதே. தோ அந்த செவர்ல இருக்கிற அந்த பள்ளிக்கு அந்த பல்ப் எதனால எரியுதுன்னு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. அதை பொறுத்தவரை ஒரு வெளிச்சம் வரும் போகும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் உங்களுக்கு இது புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. இந்த படம் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம். இந்த படம் நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். அந்த டைமில் ட்ரெண்டியாக இருந்த பாபா பலூனாக இருக்கட்டும், சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அமெரிக்கன் பேடாஸ் அண்டர்டேக்கர் காஸ்டியூமாக இருக்கட்டும், ஆறு அரசியல் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா ரஜினிகாந்துக்கு கிடைக்கிற அந்த 7 மந்திரம் தான். ரஜினிகாந்த் அந்த 7 மந்திரத்தை யூஸ் பண்ணி அது வேணும் இது வேணும்னு கேட்காம காத்தாடி வர வைக்கிறதுக்கும் டைம் கேட்க வைக்கிறதுக்கும் வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. இதை சில மூவிஸில் கூட கலாச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். சாமி பூதம் எதிர்க்க வந்துச்சுன்னா முதல் வார்த்தை எப்பவுமே மொக்கையாக கேட்டுருவாங்க. காத்தாடி வந்து மடியில் உட்காரணும், நீலாம்பரி டைம் கேட்கணும், திருப்பதி லட்டு வேணும்லாம். அதனால தான் எப்போவாது ஒரு வாட்டி என் முன்னாடி சாமி இல்லை பூதம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் உண்மை என்னென்னா நாம் ரஜினிகாந்த் அவங்களோட இடத்துல இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணியிருப்போம். அது ஏன் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த படத்தில் இருக்க கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இந்த கதை நிறைய பேருக்கு முழுசாக புரிஞ்ச மாதிரி எனக்கு தோணல. இந்த கதையில் வர மகாவதார் பாபாஜி கிரியா யோகாவை கண்டுபிடிச்ச ஒரு யோகி. இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒருத்தர். எந்த அளவுனா தி பீட்டல்ஸ்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ராக் பேண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஆல்பமோட கவரில் இவர் இருப்பார். அதே பேண்டோட கிட்டாரிஸ்ட் ஜார்ஜ் ஹாரிசன் ரிலீஸ் பண்ண ஒரு ஆல்பமோட கவர்லையும் இவர் இருப்பார். இன்ஃபேக்ட் சூப்பர் ட்ராம்ப்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ராக் பேண்ட் இவர் ரெஃபர் பண்ணி பாபாஜின்னு ஒரு சாங்கே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒருத்தர். ஸோ இப்போது இந்த கதையை லீனியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாபாவோட கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. நாங்கள் இந்த குழந்தையோட ஜென்ம ரகசியத்தை சொல்ல போகிறோம். பூர்வ ஜென்மத்தில் இந்த குழந்தை பாபாஜியோட சீடராக இருந்தாலும் அவர் மனசுல சில லௌகீக ஆசைகள் இருந்தது. அதனால பாபாஜி இவருக்கு தீட்சை கொடுக்காம சிவா எல்லாம் மாயை மாயை வயசுலையும் அத்தியானத்திலையும் இவரை விட சின்னவராயிருந்த இன்னொரு சீடருக்கு தீட்சை கொடுத்து சன்னியாசம் தந்துட்டாங்க. தனக்கு சன்னியாசி தீட்சை கிடைக்கலைங்கிற கோபத்துல கடவுள் இல்ல பாபாஜி மேல நம்பிக்கையே இல்லைன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஆசைகளும் வாசனைகளும் தீர்ந்த பிறகு கடவுள் இருக்காரு, பாபாஜி இருக்காருங்கிற நம்பிக்கை வரும். பந்தங்கள்லாம் தீர்ந்த பிறகு நாம இந்த குழந்தையை இமயமலை கொண்டு போறோம். பாபாவோட ஜென்ம ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா பாபாவுக்கே தெரியக்கூடாது. ஸோ அவரோட ஆசைகளை போக்கிக்க தான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காரு. இதனாலே அவரோட அம்மா பாபாவோட எந்த விஷயத்துலையும் தலையிடலை. பாபா கடவுளை வெறுக்கிற ஒருத்தராகவும் மாமிசம் சாப்பிட்ற ஒருத்தராகவும் தண்ணி சீட்டு குடின்னு கெட்ட பழக்கத்தோடு இருக்க ஒருத்தராகவும் வளர்றாரு. இவரோட அம்மாக்கோ பையன் கடைசி வரைக்கும் தன் கூட இருக்க மாட்டான்ற கவலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைமையில எல்லா ஆசைகளையும் அனுபவிச்ச இவருக்கு முதல் தடவை காதல் ஆசை வருது. இது இவங்க அம்மாவுக்கு சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி சம்சார பந்தம்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அவன் நம்மளை விட்டு போக முடியாது, போகவும் கூடாது. அந்த கடமை அவனை விடாது. ஆனால் கல்யாணம்னா அது கூட நிறைய பொறுப்புகளும் வரும். இதை ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோக்கு காதல் கல்யாணம் மேலே இருக்க ஆசையே போயிடுச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வேந்துட்டு போயிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாபாக்கு ஆசைகள் குறைய ஆரம்பிச்ச இடம். உடனே பாபா வா எங்கேயா ரிஷிகள் சொன்ன மாதிரியே மகாவதார் பாபாஜி கிட்ட இருந்து அழைப்பு வருது.
ஆனால் தீட்சை கொடுக்கல, பாபாவை டெஸ்ட் பண்ண. பரீட்சை வந்தாச்சு, தயாராயிரு. அதுக்காக மகாவதார் பாபாஜி பாபாக்கு 7 மந்திரத்தை தராரு. மகாவதார் பாபாஜிக்கு தெரியும் பாபாக்கு ஆசைகள் முழுசா போகலன்னு. நீ மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது கஷ்டங்க. அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. வாசனா, ஆசைகள். ஆனால் ஆசை குறைய ஆரம்பிச்சதை ரிடம்ஷனுக்கான ஒரு சைனாக பார்த்துருக்காரு. அதனால தான் 7 மந்திரத்தை கொடுத்துருக்காரு. இப்போ பாபாக்கு இது ஒரு டெஸ்ட்டுன்னு தெரியாது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணால் பாபா இந்த டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சிட்டதாக அர்த்தம். நாம கொடுத்த மந்திரத்தை ஒரு முறையாவது பாபா தனக்கென்று பயன்படுத்திக்கிட்டால் அந்த கர்ம வினை பாபாவை தொடரும். அதை போக்க பாபா மறுபடியும் பல பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கும். பார்ப்போம் அந்த ஈஸ்வரனுடைய லீலை. பாபாக்கு இந்த மந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ முதல் 3 மந்திரத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. 4வது மந்திரத்தை பணம் வர வைக்க யூஸ் பண்ணுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மந்திரத்தை சுயநல எண்ணத்தோட யூஸ் பண்ணுறாரு. வரத்தை தேவையில்லாம காத்தாடி வரத்துக்கும் நீலாம்பரி பேல் பண்ணி செலவு பண்ணாம அதை வச்சு பணம் வரதான் பார்க்கலாமா? That's fine. பாயிண்ட் இல்ல, பணம் கரெக்ட்மா, கரெக்ட். அவர் கேட்ட மாதிரி பணம் கிடைக்குது. ஆனால் அதில் வந்த எல்லா பணத்தையும் பாபா மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டாரு. ஸோ இந்த மிஷனில் இன்னும் அலைவாக தான் இருக்காரு. என்ன பாபா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டிய? பெருசு ஆசைதா மாயே, மாயதா ஆசை, ஆசை மாயே. மாயே மாயே மாயை அல்ல பாபா, பொன்னும் மாயை அல்ல, பெண்ணும் மாயை அல்ல, மனதிற்குள் இருக்கும் ஆசைதான் மாயை. பெண்ணு பொண்ணு மண்ணு எல்லாம் மாயா, எல்லாம் சாயா, சாயா மாயா, மாயா சாயா. இதுலேயே பாபாக்கு ஆசை குறைஞ்சதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்டில் பாபாக்கு நம்பிக்கை வரல. 10 வருஷமா பணம் வேணும் மந்திரம் சொன்ன வந்து டக்குனு கொண்டு கொடுத்துறாங்களே, எப்படி நம்பாம இருக்கிறது? குழப்பமா இருக்க. என்ன கத்திரிக்கா, உனக்கு ஒரு குழந்தை இருந்து யாராவது அவன் காப்பாத்த என்ன பண்ணிருப்பேன்? என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருப்பேன். கரெக்ட். ஆமா, அப்புறம் என்ன வரம் வாழகா மந்திரம் மாயா, இது எந்த மனுஷனும் செய்யற காரியம். அதுக்கப்புறமா இந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சதும் பாபா கடவுளை நம்ப மறுத்ததுக்கான காரணத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அன்னைக்கு கேட்டியே, உருமினாதான் சிங்கம், உருண்டாதான் பூமி, உதவினாதான் கடவுள். காளி கம்பள கோயில் பாத்தீங்களா? பெயிண்ட் அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? ரோடு பாத்தீங்களா? தாழ் போட்டுருக்காங்களா? ஒரு லைட் எரியுதா? ஒரு தண்ணி வருதா? சக்தின்னு சொல்றீங்கல்ல, அந்த சக்தி இருந்தா இதெல்லாம் மாறட்டும், இதெல்லாம் மாறட்டும், அப்ப நான் ஒத்துக்கிறேன். இப்போ கேளு, இந்த இடம் புதுசா மாறணும்னு கேளு. மாறின பிற்பாடு உனக்கும் அந்த நம்பிக்கை வரும். அப்போ அது தெய்வம் இருக்குன்னு நம்புவியா? ஸோ பாபா 5வது மந்திரத்தை யூஸ் பண்ண அதில் கேட்டது கிடைக்க அவருக்கு கடவுள் நம்பிக்கை வருது. அதுக்கப்புறமா அவரோட ஆசைகள் முழுசா போயிருச்சு. இந்த கறி, மீன், முட்டை, சாராயம், பீரு, ஜர்தா, பிராந்தி இதெல்லாம் விட்டு 10 நாள் ஆச்சு. இதெல்லாம் இல்லாம வாழ்க்கையில வாழ முடியுமான்னு நினைச்சேன். நல்லா இருக்க, உடம்பு மனசு எல்லாம் தெம்பா இருக்கு. அதனாலேயே அவருக்கு சந்நியாசம் போகணும்னு தோணுது. பாபாஜி இருக்கிற இடம் இவ்வளவு அமைதியா சாந்தமா இருக்கு தெரியுமாமா. பேசாம அவர் கூட இமயமலையிலே இருந்தலான்னு தோணுது. ஆனால் அவங்க அம்மா தன் பையன் தன்னை விட்டு போயிடுவானோன்னு பயப்படுறாங்க. அதனால ஏன்பா உனக்காக அந்த 2 மந்திரத்துல ஒண்ணு நான் வச்சுக்கிறேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு மந்திரத்தை ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிடுறாரு. இப்போ மிச்சம் இருக்க ஒரு மந்திரத்தை அவங்க அம்மா தனக்கு வேணாம்னும் பாபாவோட வருமானத்துக்காக யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பாபா மத்தவங்களுக்காகத்தான் மந்திரத்தை பயன்படுத்தி இருக்கான். தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கல. வருமானம் வர்ற இடமும் போச்சு, வாழ்ந்துட்டு இருக்கிற வீடும் போகுது. அம்மா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என் தேவைகள் ரொம்ப கம்மி. அந்த மந்திரத்தால உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. எனக்கு அந்த மந்திரம் வேண்டாம், நீயே பயன்படுத்திக்க. ரிமெம்பர், பாபா இந்த மந்திரத்தை தனக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இது பாபாக்கே தெரியாது. நாம கொடுத்த மந்திரத்தை ஒரு முறையாவது பாபா தனக்கென்று பயன்படுத்திக்கிட்டால் அந்த கர்ம வினை பாபாவை தொடரும். ஆனா பாபாவை சுத்தி இருக்கவங்களோ அவரை சிஎம் ஆக சொல்றாங்க. இருக்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி நீ சிஎம் ஆகணும். நீ என்ன முடிவெடுத்திருக்கப்பா? என் முடிவு அதை விடுங்கம்மா. நான் என்ன செய்யணும் அதை நீங்க சொல்லுங்க. உனக்கு என்ன செய்யணும் தோணுதோ அதை செய். அதுக்கப்புறம் அவர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லல. ஸோ 7 மந்திரத்தையும் தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாம மிஷனை சக்சஸ்ஃபுல்லாக அக்காம்ப்ளிஷ் பண்றாரு.
அதனால மகாவதார் பாபாஜியை சந்திக்கிறாரு. என் அம்மா இல்லாத அந்த உலகத்துல எனக்கு இருக்க பிடிக்கல. நான் எப்பவும் இந்த இமயமலையில உங்க காலடியிலே இருக்கணும். எனக்கு தீட்சை கொடுங்க. பாபாஜி பாபாவுக்கு 2 சாய்ஸ் தராரு. ஐதர் மக்களோட இருக்கலாம் ஆர் இமயமலையில இருக்கலான்னு முடிவை பாபாவோட ஃப்ரீ வில்லுக்கே விடுறாரு. நீ கீழே போய் மக்களை பார். மக்கள் மத்தியில இருக்கிறதா இமயமலையில இருக்கிறதா நீயே முடிவு பண்ணு. நீ எந்த முடிவெடுத்தாலும் எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. யதா இச்சசி ததா குரு. ஃபைனலா பாபா மக்களோட வாழ தேர்வு செய்கிறாரு. அதாவது அமைதியான வாழ்க்கையை விட்டுட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுதான் பாபா படத்தோட கதை. யோசிச்சு பார்த்தா இது ரிவர்ஸ் அருணாச்சலம்னு கூட சொல்லலாம். அருணாச்சல படத்தில் பணம் கிடைக்கும், அதை தனக்குன்னு தான் யூஸ் பண்ணணும். பாபா படத்தில் மந்திரம் கிடைக்கும், அதை தனக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்தில் பாபா மந்திரத்தை பல தடவை டெஸ்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ரஜினி தனக்கு கிடைச்ச 7 மந்திரத்தை செக் பண்ணுறன்னு பேரில் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பீங்க. பட் ஏன்? அதுக்கு 3 வார்த்தையில் பதில் சொல்லணும்னா பாபா ஒரு ஏத்தியிஸ்ட். ஒரு குயிக் கேவியாட், இந்த வீடியோவில் நான் ஏத்தியிஸ்ட்னு மென்ஷன் பண்ணுறனால எல்லா ஏத்தியிஸ்ட்டுக்கும் இது பொருந்தும்னு அர்த்தம் இல்லை. நிறைய புத்திசாலியான ஏத்தியிஸ்ட்டும் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி ஏத்தியிஸ்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரியான முடிவெடுக்க வைக்கும்னு பார்ப்போம். பிஃபோர் இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ண போகிற பேசிக் வார்த்தைகளை டிஃபைன் பண்ணிடுறது நல்லது. தீயிஸ்ட், ஏத்தியிஸ்ட், அக்னாஸ்டிக். ஒரு ஏத்தியிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு, தேர்ஃபோர் நான் கடவுளை நம்ப மாட்டேன். ஒரு தீயிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரியும் கடவுள் இருக்காருன்னு, தேர்ஃபோர் நான் கடவுளை நம்புகிறேன். ஒரு அக்னாஸ்டிக் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரியாது கடவுள் இருக்காரா இல்லையான்னு, தேர்ஃபோர் நான் இந்த கான்செப்டை பற்றி கேர் பண்ணாமல் நியூட்ரலாக இருப்பேன். ஸோ இதுதான் இந்த 3 வார்த்தைக்கான டெஃபினிஷன். இது போக இன்னும் 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது வேறு டாபிக். நெக்ஸ்ட்டு காடை டிஃபைன் பண்ணுவோம். காடை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இருக்கிறதுலே காமனான டெஃபினேஷன், போத் தீயிஸ்ட் அண்ட் ஏத்தியிஸ்ட் அக்ரி பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இதுதான். காட் இஸ் த பர்ஃபெக்ட் ஆக்ட் ஆஃப் பீயிங் இட் செல்ஃப். காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆல் நோவிங், ஆல் குட். காட் இஸ் த பர்ஃபெக்ட் கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் டெஃபினேஷன் இதுதான். இப்போ ரியல் லைஃப்பில் ரஜினிகாந்த் அவங்க ஒரு தீயிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கடவுள் இருக்கிறதுக்கு அவங்க மேக் பண்ணுற ஆர்குமெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு அவங்க முன்னால இன்னொரு அவரை விட ஒரு கொஞ்சம் சின்ன வயசு அவர் வந்து ஒரு பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் கேட்கறாரு, என்னப்பா நீ பண்றேன்னு சொல்லி, நான் என்ன வாட் ஆர் யூ டூயிங் சொன்னா, இவன் படிச்சுட்டு இல்லை வாட் யூ ஆர் டூயிங் சொன்னா, சயின்டிஸ்ட் ஆஹா என்ன படிச்சுட்டு இருக்கேன், பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அறிவு இருக்கா அவனுக்கு? இது வந்து சயின்டிபிக் யுகம், சயின்டிபிக் காலம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நீ சயின்டிஸ்ட்னு சொல்ற, நீ வந்துட்டு இந்த ரிலிஜன், கடவுள், பைபிள், கிறிஸ்து அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்கிய. இப்படி சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உட்காந்துட்டா எப்படிப்பா நாடு இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவு வந்து வளர்த்துக்க வேண்டாமா? இனிமே தான் அந்த புக்கு, இந்த பைபிள் இதெல்லாம் தூக்கி போடு, கடவுள் மந்தாங்கட்டி. சரி சரி, நான் வந்து ஃப்ரீயா இருந்தா இந்த கார்டு நீ வந்து என்ன பாரு, பேசலாம். சரி, ஸ்டேஷன் வந்தது. இறங்கி போகும்போது நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன், நீ எனக்கு அறிமுகப்படுத்தலையே. சரி, என்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு கார்டு கொடுக்குறாங்க. கார்டு பார்க்குறாங்க, அது தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த சயின்டிஸ்ட் இருந்துச்சுட்டு, சார் மன்னிக்கணும், நீங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் ஒரு பார்க்கணும், வாங்க இந்த டைமுக்கு சொல்றாங்க. அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போறாங்க. அந்த லேப்ல வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல்ல வந்து ஒரு சோலார் சிஸ்டம் வந்துட்டு ஒரு மாடல் வந்து பெருசா வந்து
தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சிருக்காங்க. அது அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அது இவ்வளவு அருமையா இருக்கு, இது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சீங்க, இங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சது, எத்தனை நாள் ஆச்சு இது அப்படி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஒன்றும் செய்யல, திடீர்னு ஒரு நாள் கதவு திறந்து பார்த்த அது அங்க இருந்தது. சார் தமாஷ் பண்ண வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நிஜமாங்க ஒண்ணுமே கிடையாது, திடீர்னு கதவு திறந்து பார்த்த ஒரு நாள் அது எல்லாமே அங்க இருந்தது. சார் சீரியஸ்லி ஐ அம் ஆஸ்கிங், இஸ் ஒன் டு ஒன் சொல்லுங்க. எப்பா நீங்க சயின்டிஸ்டுங்க, திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சுன்னு சொல்றீங்க, திடீர்னு காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா? Creation, where there is a creation, there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator, there is no creation. So கடவுள் இருக்கார். இங்க ரஜினிகாந்த் மேக் பண்ற ஆர்குமெண்டோட பேரு கலாம் காஸ்மோலாஜிக்கல் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்டை பாப்புலரைஸ் பண்ணது வில்லியம் லேன் கிரேக் என்ற ஒரு கிறிஸ்டியன் பிலாசபர். கலாம் ஆர்குமெண்ட்டை சிம்பிளா சொல்லணும்னா, எந்த விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கோ அது எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு ஒரு காஸ் ஒன்று இருக்கணும். யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு, தேர்ஃபோர் யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு ஒரு காஸ் ஒன்று இருக்கணும். இது ரொம்ப காலமாக பாப்புலராக இருக்க ஒரு ஆர்குமெண்ட் தான். ஆண்டவன் ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி பிறந்துச்சு? சூரியனுங்கிற அக்னி பிளம்பு எத்தனையோ துண்டுகளா வெடிச்சு சிதறிச்சு, அதுல ஒரு சிறு துண்டுதான் இந்த உலகமா உருவாச்சு. அணுவாகி, புழுவாகி, புழு நத்தையாகி, நத்தை மீனாகி, மீன் மிருகமாகி, அதுல ஒரு இனமான குரங்குல இருந்துதான் மனித உற்பத்தி உண்டாச்சு. இதுதான் உண்மையான தத்துவம். சரி, ஓ எண்ணப்படியே அதுதான் உண்மையா இருந்தா அதுல எனக்கு ஒரு சிறு சந்தேகம். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. விதை முந்தியா செடி முந்தியா? இந்த உலகத்துல உண்டான உயிருக்கோ விளையிற பயிருக்கோ எதுக்குமே ஆரம்ப வித்து ஒண்ணு இருக்கணும் இல்ல? நீ சொன்னபடியே சூரியனுடைய பிளம்புல இருந்து சிதறி விழுந்த துண்டுதான் இந்த உலகம்னா, உலகத்துக்கு முன்னால உண்டான சூரியனை படைச்சவன் யாரு? அவனைத்தான ஆண்டவன் சொல்றேன். இப்போ இது மட்டுமே கடவுளுக்கான ஆர்குமெண்ட் கிடையாது. காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் என்னவா இருக்கணும்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு டிவைன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு காட்டணும் அண்ட் காட்டியிருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணப்படுறதுக்கு காரணம், அது கேட்குறதுக்கு சிம்பிளாக டெப்த் இல்லாத மாதிரி தெரியும். எனிவேஸ், ஏத்திஸ்ட் இந்த ஆர்குமெண்ட்டை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அப்ஜெக்ஷனோட பேர் என்னன்னா காட் ஆஃப் தி கேப்ஸ். காட் ஆஃப் தி கேப்ஸ் அப்ஜெக்ஷன் கிளைம் பண்ணுறது என்னென்னா, கலாம் ஆர்குமெண்ட் ஃபெயில் ஆகுது பிகாஸ் அது சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அதனால இது நடந்ததுக்கு காரணம் கடவுள் தான், தேர்ஃபோர் கடவுள் இருக்கார். இப்படி ஆர்கியூ பண்ணுறனால அது ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஆர்கியூ பண்ணக்கூடாது. எக்ஸை காஸ் பண்ணது எதுன்னு எனக்கு தெரியாது, தேர்ஃபோர் காட் எக்ஸிஸ்ட். அது ஒரு நல்ல ஆர்குமெண்ட் கிடையாது. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம் மொராலிட்டியாக இருக்கலாம், யூனிவர்ஸோட ஆரம்பமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஏத்திஸ்ட் சொல்கிறது என்னென்னா, அதுக்கு உடனே ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம். ஏன்னா அப்படி பண்ணால் நம்ம டிஸ்கவர் பண்ணாத ஆர் நமக்கு தெரியாத ஒரு நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷனை மிஸ் பண்ணக்கூடும்னு சொல்லுவாங்க. Is there a God then, Neil deGrasse Tyson? Are we about to have breaking news? I don't know. Is there a God? Okay, so I will tell you is that there are a lot of unknowns in the universe, but just because there are unknowns does not mean there's a deity in the unknown. ஈவன் நிறைய ரிலீஜியஸ் ஆளுகளும் இப்படி தான் நினைக்கிறாங்க. டீட்ரிஷ் பான்ஹாஃபர்ன்ற ஒரு பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட நாலேஜில் இருக்க இன்கம்ப்ளீட்னஸுக்கு கடவுளை யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம நாலேஜோட எல்லையை பின்னாடி தள்ளிக்கிட்டே போனோம்னா கடவுளும் அது கூடவே பின்னாடி தள்ளப்படுறாரு. அண்ட் தேர்ஃபோர் தொடர்ந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு விதத்தில் நான் அதை அக்ரி பண்ணுறேன். கடவுள் பற்றின ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அப்சர்வ் பண்ணுற எஃபெக்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த எஃபெக்ட்ஸ்க்கான காஸை ரீசன் பண்ணணும், அப்புறம் அந்த காஸுக்கு டிவைன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ஏத்தியிஸ்ட் காட் ஆஃப் தி கேப்ஸ் அப்ஜெக்ஷனில் ரொம்ப மூழ்கி போய் ஏத்தியிசமை ஃப்ளாலெஸ் ஐடியாவை ஆக்கிப்பாங்க. ஆர் இந்த ஒரு கொஸ்டினை அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. எந்த விஷயம் கடவுள் இருக்காருன்றதை நிரூபிக்கும். சில ஏத்தியிஸ்ட் இதுக்கு சொல்கிறது என்னென்னா, ப்ரேயர் பண்ணி கை கால் இல்லாதவங்களுக்கு திடீர்னு கை கால் கிடைக்கிற மாதிரியான விஷயம், நட்சத்திரங்களை ரீஅரேஞ்ச் பண்ணி காட் எக்ஸிஸ்ட்ன்ற வார்த்தைகளை கொண்டு வர மாதிரியான விஷயம். இந்த மாதிரி 4-5 எக்ஸாம்பிள்ஸை ஃபேமஸான ஏத்தியிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவங்கள கடவுள் இருக்காருன்னு கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் மற்ற எக்ஸாம்பிள்ஸை விட பெட்டர் தான். பட் இது எல்லாத்துலேயும் ஒரு காமன் பிரச்சனை இருக்குது. நான் பிலீவர்ஸை பார்த்து கேட்கலாம்,
ஏன் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் உங்களை கடவுள் இருக்காருன்னு கன்வின்ஸ் பண்ணும்? அவங்க பதில் இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த விஷயம் திடீர்னு கை கால் கிடைக்க வச்சது, ஆர் எந்த விஷயம் நட்சத்திரங்கள் ரீஅரேஞ்ச் ஆனதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி நம்ம டிஸ்கவர் பண்ணாத ஆர் நமக்கு தெரியாத ஒரு நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும்னு எனக்கு தோணலை. தேர்ஃபோர் கடவுள் தான் அதை பண்ணியிருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், அவங்க அதே காட் ஆஃப் தி கேப்ஸ் ஃபேலஸியை கமிட் பண்ணுறாங்க. எக்ஸை காஸ் பண்ணது எதுன்னு எனக்கு தெரியாது, தேர்ஃபோர் காட் எக்ஸிஸ்ட். இந்த டிபேட்டில் இப்படி ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கலாம். இது கேத்தலிக் ட்ரெண்ட் ஹானுக்கும் அண்ட் ஏத்தியிஸ்ட் டான் பார்க்கருக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு டிபேட். இந்த கேத்தலிக் ஏத்தியிஸ்ட் கிட்ட எந்த விஷயம் ஏத்தியிசமை கைவிடுறதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணுன்னு கேட்டப்போ அந்த ஏத்தியிஸ்டோட ரிப்ளை என்னன்னா, இப்போ நீ கடவுள்கிட்ட வேண்டி இந்த என்வெலப்குள்ளே என்ன எழுதிருக்குன்னு கரெக்டாக சொல்லிடு, நான் கடவுள் இருக்காருன்னு நம்புகிறேன். ஆல்சோ காடுன்றது ஆல் நோயிங்கிறனால காடு கிட்ட ப்ரே பண்ணி கேளு, அவர் சொல்லுவார் இதில் என்ன எழுதிருக்குன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த கேத்தலிக்கோட ரிப்ளை இதுதான். So let me understand, we have 15 seconds left. If Jesus appeared and performed a miracle for you, you would ask God to apologize. But if I could do a magic trick, you would become Christian. It's not a magic trick, Trent. சரி, சப்போஸ் அந்த கேத்தலிக் அந்த என்வெலப்குள்ளே என்ன எழுதியிருக்காருன்னு கரெக்டாக சொல்லிட்டாருன்னு வைங்க, அந்த ஏத்தியிஸ்ட் மாறிடுவாரா? சான்ஸே இல்லை. அவர் என்ன நினைப்பாருன்னா, ஐதர் அது லக்கி கெஸ் ஆகவோ ஆர் இந்த டிபேட்டுக்கு முன்னாடி அந்த என்வெலப்பை ஓப்பன் பண்ணி அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு அதை ரீசீல் பண்ணி வச்சதாக தான் நினைப்பாரு. கடவுளோட மகிமைன்னு சொல்கிறத விட இதெல்லாம் நடந்திருக்க தான் வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு, இந்த கிளிப்பில் மாஸ்க் மெஜிஷியன் ஒரு வாலண்டியரை அவங்களோட ஸ்லேட்டில் எழுதியிருக்கத போர்டில் அப்படியே அப்பியர் ஆக வைப்பார். His assistants wheel in a large slate writing board. The magician hands her the chalk and instructs her to write a word or draw a shape on the small slate. She's written Mom and drawn 2 hearts. The other assistants raise a curtain around the large slate so the magician has no way of touching it with the chalk. He concentrates and writes in midair. Let's find out. Sure enough, it looks like he's done it again. இதை பண்ணிட்டதால இவர் கடவுள்கிட்ட கேட்டு தான் அந்த ஸ்லேட்டில் எழுதியிருக்கதை கரெக்டாக கண்டுபிடிச்சார்னு அர்த்தமா? இல்லை, ஆக்சுவலாக இதை எப்படி பண்ணார்னா, the large slate is constructed with a secret hiding place in the base. When the small slate is held up for the camera, the assistant in the base can see exactly what's being drawn by way of a miniature TV monitor that's attached to the back of the large slate. With the curtain closed, out front, the magician is making drawing motions in midair to give the assistant time to write and sneak back into her secret compartment. The audience has no idea how the word and shapes got on the board, and neither does the volunteer. அதே மாதிரி அட் பெஸ்ட் அந்த ஏத்தியிஸ்ட் அந்த கேத்தலிக் கிட்ட யாருக்கும் தெரியாத சூப்பர் நேச்சுரல் ஆர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கே தவிர கடவுள் இருக்காருன்னு கன்க்ளூட் பண்ண மாட்டார். ஐ திங்க் இது என்ன காட்டுதுன்னா, சில ஏத்தியிஸ்ட் மத்தியில் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அவங்க ஐ டோன்ட் நோ தேர்ஃபோர் காட் அந்த மாதிரியான கிளாசிக்கல் ஆர்குமெண்ட்ஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பட் அதே நேரத்தில் இஃப் ஒரு என்வெலப்குள்ளே என்ன எழுதிருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஐ டோன்ட் நோ தேர்ஃபோர் காட் கேஸ் தான். சச்சிதானந்த விகடா, நமது ஆனந்த விகடானந்தா. ஓகே, அவர் உண்மையிலேயே கடவுள் அவதாரமா இருந்தா இவ்வளவு பேர் ஹேண்டிகேப் பர்சன்ஸ் போறாங்களே, யாரையாவது ஒருத்தரை குணப்படுத்தி காட்டட்டும் பார்க்கலாம். மெல்ல வாலிங்கம் வா. நல்லா இருந்தா சார்? சத்தியம். அன்னையில இருந்து நான் கூட விகடானந்த பக்தி ஆயிட்டேங்க பாருங்க. திடீர்னு கைகால் சரியானது காடோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கும் திடீர்னு யூனிவர்ஸ் வந்தது காடோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பாட்டம் லைன் என்னன்னா, கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்க எவ்வளோதான் அதிசயமான சினாரியோ ஒரு ஏத்தியிஸ்ட் எதிர்பார்த்தாலும் நீங்கள் அந்த ஏத்தியிஸ்ட் கிட்ட கேட்கலாம், அந்த சினாரியோக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் ஏன் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதே மாதிரி விஷயம் ஒரு டிபேட்டில் நடக்குது. இந்த டிபேட் கிறிஸ்டியன் ஃபிலாசபர் வில்லியம் லேன் கிரேக் அண்ட் ஏத்தியிஸ்ட் ஃபிலாசபர் கீத் பார்சன்ஸ் இவங்க 2 பேர் மத்தியில் நடக்குது. But you're saying that when you say extraordinary, really what you're saying is no amount of evidence would convince me of these extraordinary claims. Sure it would. If tomorrow morning, immediately after breakfast,
Suddenly there was an earthquake, and a silvery light shone in the sky, and the leaves dropped from the trees. And I dashed outside, and there, towering over us like 100 Everests, was this giant figure with lightning playing around his Michelangeloid face. And he pointed down and saying, "Be assured, Keith M. Parsons, that I do in fact exist, and I'm sick of your logic chopping." Dr. Craig, I would join you in the pew of the church, in the front pew of the church the next Sunday. பட் இதே டிபேட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஏத்தியஸ்ட் சொன்னது என்னன்னா, ஜீசஸ் மரணத்திலேருந்து எழுந்து வந்தார்னு கன்க்ளூட் பண்ணுறதை விட மரணத்திலேருந்து எழுந்து வந்ததை பார்த்ததா சொல்கிறவங்க ஹாலுசினேட் பண்ணியிருப்பாங்கன்னு கன்க்ளூட் பண்ணுறது தான் ரீசனபிளாக இருக்கும். Why do you believe that it could not have been a hallucination? Surely you know from the things I've said and from the extant literature on the nature of hallucinations, which I assume you've investigated, that hallucinations, as I've said repeatedly this evening, are often experienced by people as being extremely real. And Dr. William Lane Craig அதை perfectly rejoin பண்றாரு. If tomorrow morning, immediately after breakfast, suddenly there was an earthquake, Dr. Craig, I would join you in the pew of the church, in the front pew of the church the next Sunday. You don't think that you would have said, "Boy, I was having a hallucination." இப்போ இதே விஷயத்தை நீங்க பாபா படத்துல பார்க்கலாம். Really what you're saying is no amount of evidence would convince me of these extraordinary claims. Sure it would. If tomorrow morning, immediately after breakfast, suddenly there was an earthquake, and a silvery light shone in the sky, and the leaves dropped from the trees. And I dashed outside, and there, towering over us like 100 Everests, was this giant figure with lightning playing around his Michelangeloid face. And he pointed down and saying, "Be assured, Keith M. Parsons, that I do in fact exist, and I'm sick of your logic chopping." Dr. Craig, I would join you in the pew of the church, in the front pew of the church the next Sunday. You don't think that you would have said, "Boy, I was having a hallucination." எப்படி இங்கிருந்து இமயமலை போனேன்? எப்படி அங்கிருந்து வந்த? எல்லாம் உண்மையா இல்ல கனவா? உண்மையாவே இமயமலை பார்த்தேனா? பாபாஜியை பார்த்தேனா? So in principle, it's impossible to ever persuade you that God exists. I didn't quite say that, but well, what would persuade you? I can't conceive of. I suppose even if I died and was confronted with, St. Peter saying, "Welcome to heaven," I'd probably think I was dreaming. இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் தன்னை கன்வின்ஸ் பண்ணாதுன்னு சொல்ற ப்ராமினன்ட் ஏத்தியிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வரலாம். லைக் கடவுள் இருக்காருன்னு காட் ஹைபோதேசிஸை டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சயின்டிஃபிக்காக காடை ப்ரூவ் பண்ணால் நான் நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ்னால் என்ன? த ஸ்டடி ஆஃப் அண்ட் நாலேஜ் அபவுட் த ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் நேச்சுரல் லாஸ். அதாவது சயின்ஸுன்றது இயற்கையில் ஆர் நேச்சரில் அப்சர்வ் பண்ணப்படுற விஷயத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம உலகத்துக்குள்ளே ஒரு விஷயம் டெஸ்டபிளாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்க முடியும்னு காமிச்சா அவங்க நம்புறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் பேசிக்காக என்ன சொல்லுதுன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ரெகுலர் நேச்சுரல் வேர்ல்டில் இருக்கணும்னு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. பட் அது கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, சூப்பர் நேச்சுரல் மேலே நம்பிக்கை வரணும்னா அது நேச்சரில் இருக்க விஷயம்னு காமிக்கணுன்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸுன்றது நம்ம அப்சர்வ் பண்ணுற விஷயங்களுக்கு கொடுக்கப்படுற நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் தான். பாயிண்ட் என்னென்னா, காடோட எக்ஸிஸ்டன்ஸை சயின்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா சயின்ஸ் மெட்டீரியல் காஸ் எஃபெக்ட் அண்ட் ஃபோர்ஸை ஸ்டடி பண்ணும். காடோட எக்ஸிஸ்டன்ஸை ஃபிலசாஃபிக்கலாக தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா மற்ற இம்மெட்டீரியல் விஷயங்கள் மாதிரி, லைக் மைண்டோட எக்ஸிஸ்டன்ஸ், மாரல் வேல்யூஸோட எக்ஸிஸ்டன்ஸ், நம்பர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இன்னும் பல ஆப்ஸ்ட்ராக்ட் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ். அப்படியே இல்லைன்னா கடவுளுக்கான ஆர்குமெண்ட்ஸ் மூலயமா எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். லைக் சேஞ்சுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு பியூர்லி ஆக்சுவலைசர் இருக்கணும், அதாவது காட் இருக்கணும். காலமாக நடந்து வர சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸே ஒரு ஃபர்ஸ்ட் டிவைன் காஸ் இருக்கணும்னு காட்டுது. அதுவாக இந்த ஆப்ஜெக்டும் அப்பியர் ஆகாதுன்ற ஃபேக்ட் நிரந்தரமாக இருக்க ஒரு நெசசரி பீயிங் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கணும்னு காட்டுது. ஆர்
நல்லது கெட்டதுன்னு இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிவைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மாராலிட்டி இருந்தால் தான் இருக்க முடியும். ஆர் கேலக்சியிலேருந்து சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் இந்த நம்பர்ஸால் தான் ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு ரேடியோவை கரெக்டாக டியூன் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட எந்த உயிரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதெல்லாம் ஏதோ ஒன்றால் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்றது தான் நம்மள்ட்ட இருக்க பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி கடவுளுக்கான ஃபிலசாபிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே காடோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு எவிடன்ஸ் தான். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க எட் ஃபேஸரோட 5 Proofs of the Existence of God புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சோஃபார் பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிய வருது என்னென்னா, நேச்சுரலுக்கும் சூப்பர் நேச்சுரலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நிறைய ஏத்தியிஸ்ட் பார்க்க தவறிடுறாங்க. இப்போ இந்த பாபா படத்திலே கூட நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனாக இந்த டிவி சீனை நான் சொல்லுவேன். அது ஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சீனை பற்றி ஒரு ரிவ்யூவர் சொல்கிறத கேட்போம். படத்திலே கூட எம்ஜிஆர் ஏதோ மூட நம்பிக்கையை நம்பின மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாரு. இந்த அலிபாபா 40 தேடர்களில் அண்டாக்கா கசம் அபுர்கா குசும்னு உடனே அந்த டோர் திறக்கும். அது மந்திரத்தால் திறக்கிறதில்ல, அது ஒரு வெறும் பாஸ்வேர்டு தான். அந்த வார்த்தையை கேட்டுட்டு உள்ளே இருக்கிறவன் ஒரு 4 பேர் ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், திருவான், அந்த டோர் திறக்கும். அவர் எங்கேயுமே எல்லாம் வந்து மூட நம்பிக்கையெல்லாம் பரப்பிக்க மாட்டார். அது தெரியாமல் வந்து படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் எம்ஜிஆர் ரிலீஜியஸான பர்சன்றதை தாண்டி இது மந்திரம்னு இந்த படத்தில் காட்டப்பட்டதாக கிளைம் பண்ணுறாரு. அது தப்பு. பிகாஸ் ரஜினியை தவிர அதை மந்திரம்னு யாரும் சொல்லலை. இங்கேயும் மந்திரமா? ஈவன் அந்த டிவி ஆங்கரே அது அற்புதங்கள்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைய திரைத்துளி நிகழ்ச்சியில புராண படங்களில் அற்புதங்கள் என்ற தலைப்புல சில காட்சிகளை பார்க்கலாமா? அற்புதம் அதிசயம்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல மிராக்கிள்னு சொல்லலாம். மிராக்கிள்ன்றது மந்திரம் இல்லை, மிராக்கிள்ன்றது லீஸ்ட் பாசிபிள் அவுட்கம் ஆக்சுவலைஸ் ஆகிறது தான். இந்த படத்திலே கூட பேஷண்ட் புழைச்சதை டாக்டர் மிராக்கிள்னு சொல்றத பார்க்குறோம். சர்ப்ரைசிங், பேஷண்ட் புழைச்சிட்டார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததே இல்லை. இட்ஸ் ரியலி மிராக்கிள். உடனே டாக்டர் மந்திரம் நடந்ததா சொன்னார்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்க போதும் அது நடந்தால் அதுதான் மிராக்கிள். அண்ட் எஸ், miracles do happen. See, a ordinary bus conductor sharing a dais with the greatest living legends, it's a miracle. Miracles do happen. ஸோ இது வெறும் மிராக்கிள் தான் அப்படின்னா ஏன் பாபா அதை மந்திரம்னு நினைக்கிறாரு? அந்த கேள்விக்கான பதில் தெரியணும்னா இந்த மொத்த சுச்சுவேஷனையும் பாபா கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும். லேட்டர் இந்த படத்தில் இவருக்கு மந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்கிறாரு. அண்ட் அவர் கேட்குறதெல்லாம் கிடைக்குது, அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. ஆனால் அவருக்கு அது மந்திரத்தால் தான் நடக்குதுன்ற நம்பிக்கை இல்லை. கேட்டதும் காத்தாடி கிடச்சிது. ஆனால் அது சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு நினச்சிக்கிறாரு. அடிக்கிற காத்துக்கு ஆலமரமே பிச்சுட்டு போகுது, காத்தாடி வராதா? ஏதோ ஒரு காத்தாடி உன் கைக்கு வந்ததுக்காக அது மந்திரத்தால் தான் வந்துன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. கேட்டதும் நீலாம்பரி வந்து டைம் கேட்குறத சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு நினைச்சுக்கிறாரு. நீலாம்பரி போன ஆட்டோ நம்ம பக்கம் ஏன் வந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? அதாவது ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங், டிராபிக் ஜாம், இன்னொரு பக்கம் தண்ணி பிரச்சனை, குடத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் நடு ரோட்ல புளி வண்டி போட்டிருக்காங்க. அதான் இங்க வந்துட்டா. 10 லட்சம் கேட்டாரு, கிடைச்சது. ஆனா அதுவும் சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாரு. 10 வருஷமா பணம் வேணும் மந்திரம் சொன்ன வந்து டக்குனு கொண்டு கொடுத்துறாங்களே, எப்படி நம்பாம இருக்கிறது? குழப்பமா இருக்க. என்ன கத்திரிக்கா, உனக்கு ஒரு குழந்தை இருந்து யாராவது அவன் காப்பாத்த என்ன பண்ணிருப்பேன்? என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு 50,000 1 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருப்பேன். கரெக்ட். ஆமா, அப்புறம் என்ன வரம் வாழகா மந்திரம் மாயா, இது எந்த மனுஷனும் செய்யற காரியம் தானே. இமேஜின் இதே விஷயத்த அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம டிவியில் இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத காட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்? இதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்லுவாரா? இல்லை, அதை சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ்ன்னு கன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை காட்டுறவங்க மேலே கோவப்படுவார். ஓ வெயிட், இன்ஃபேக்ட் இதை டிவியிலேயே பார்த்துருக்காரு. அவரோட ரியாக்ஷன் இதுதான். இந்த மந்திரத்தை சொல்லி எது கேட்டாலும் கிடைக்கும். மந்திரத்தை சொன்னா என்ன கேட்டாலும் கிடைச்சிடுமா? காதுல பூ. சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ரஜினி இங்கே சில ப்ராமினென்ட் ஏத்தியிஸ்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
அப்படி நடந்தால் கடவுள் இருக்காருன்னு நம்புவேன், இப்படி நடந்தால் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சப்போஸ் அது உண்மையிலே நடந்துருச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி அதை சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ்ன்னு கன்க்ளூட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. இதே விஷயத்த இங்கே வேர்ல்ட் ஃபேமஸ் ஏத்தியிஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பண்ணுறாரு. Given that the host of arguments don't work, what would it take for you to believe in God? Well, I used to say it would be very simple. It would be, the second coming of Jesus, or a great big, deep, booming bass Paul Robeson voice saying, "I am God and I created." Even if there was this booming voice and the second coming in clouds of glory, the more probable explanation is that it's a hallucination or a conjuring trick by David Copperfield or something. So if you walked out and there were these globes that were spinning around that said, "I am God, believe in me," or the famous Krauss thing, you walk out into the sky and it spells out in the stars in different languages, "I am God, believe in me." Well, again, the problem is it could be a delusion, but the other problem is you'd have to rule out alternative explanations, like the aliens. I mean, you'd have to. How could you rule out? Well, I mean, there could be an alien trickster culture or something. We're going to get those little humans. An alien visitation. Any aliens who could actually visit us would have to be so far beyond us in their technology that they probably could manipulate the stars to spell out words or geometric forms or something of that sort. So that couldn't be enough. So what would persuade you? Well, I'm starting to think nothing would, which in a way goes against the grain, because I've always paid lip service to the view that a scientist should change his mind when evidence is forthcoming. The trouble is I can't think what that evidence would look like. அதே மாதிரி பாபா தனக்கு நடக்காத வரைக்கும் அதை சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவார். தனக்கு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷனை ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தான் கதவு தானாக ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கலான்னு அவர் நினைக்காம சூப்பர் நேச்சுரல் கன்க்ளூஷனுக்கு ரஷ் பண்ணுறாரு. இஃப் சப்போஸ் அவர் அந்த கதவு முன்னாடி இருந்து சில வார்த்தைகள் சொன்ன உடனே அந்த கதவு திறந்தா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி இருக்க நேச்சுரல் காசை கவனிச்சிருப்பார். சின்ஸ் இதை டிவியில் பார்க்குறனால அதை சூப்பர் நேச்சுரல்னு கன்க்ளூட் பண்ணி தட்டி கழிக்கிறாரு. இதுவே இவரோட வேர்ல்ட் வியூவில் இருக்க இன்கன்சிஸ்டன்சியை காட்டுது. எப்படி கதவு திறந்ததுக்கான உண்மையான காரணத்தை பார்க்க தவறுறாரோ அதே மாதிரி லேட்டர் இந்த படத்தில் மந்திரம் வேலை செய்கிறதுக்கான உண்மையான காரணத்தை பார்க்க தவறுறாரு. ஆல்தோ கதவு திறந்ததுக்கு பின்னாடி நேச்சுரல் ரீசன் இருக்குது அண்ட் மந்திரம் வேலை செஞ்சதுக்கு பின்னாடி சூப்பர் நேச்சுரல் ரீசன் இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கதவு திறந்ததுக்கும் மந்திரம் வேலை செஞ்சதுக்குமான ரீசன் அந்த டைமில் பாபாவுக்கு அன்னோனாக தான் இருந்தது. அதனால தான் அந்த டிவி சீன் முடிஞ்சதும் Known is a drop, unknown is an ocean. Who knows the self knows all. அண்ட் அதனால தான் லேட்டர் இந்த படத்தில் பாபாவுக்கு கடவுள் நம்பிக்கை வந்ததும் அந்த டிவி சீனை நினச்சி பார்க்குறாரு. புரட்சி தலைவரையே ஏமாத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சில ஏத்தியிஸ்ட் எந்த ஒரு ஆதாரமும் கடவுள் இருக்காருன்னு தன்னை கன்வின்ஸ் பண்ணாதுன்னு ஒத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏத்தியிஸ்ட்னால பதில் சொல்ல முடியாத கேள்வி இதுதான், வாட் வுட் ப்ரூவ் காட் எக்ஸிஸ்ட்? எந்த விஷயம் கடவுள் இருக்காருன்றதை நிரூபிக்கும்? எந்த விஷயம் கடவுள் இருக்காருன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அது மோர் ஆஃப் அ பர்சனல் ஃபீலிங்ஸ் தேன் அ ரேஷனல் கான்வர்சேஷன். அதுக்கு பதிலாக ஒரு ஏத்தியிஸ்ட் கிட்ட இப்படி கேட்கலாம், ஒருத்தர் ரேஷ்னலாக கடவுளை நம்ப முடியுமா? அப்படி முடியும்னா என்ன காரணத்துக்காக அவங்க கடவுளை நம்பினா அது ரேஷ்னலான நம்பிக்கையாக இருக்கும்? இந்த ஒரு அதிசயம் நடக்கணும் அந்த ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் அது எல்லாமே எவிடன்ஸ்க்கான சப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். ரேதர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, கடவுளை நம்புறதுக்கு எந்த லெவல் ஆஃப் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிள் எவிடன்ஸாக இருந்தால் ரீசனபிளாக இருக்கும். ஈவன் அந்த எவிடன்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணலைனாலும் அது கடவுளை நம்புறதுக்கு ஒரு நியாயமான காரணமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பதிலும் காடோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ஃபிலோசாஃபிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் தான் கான்வர்சேஷனை ப்ராக்ரஸ் பண்ணும். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை நீங்கள் உங்களோட ஏத்தியிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கலாம். காடோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு
நீங்கள் கேட்ட பெஸ்ட் ஆர்குமெண்ட் எது அண்ட் அதில் என்ன தப்பு இருக்குது. ரிமெம்பர், ஒரு ஆர்குமெண்ட்டில் தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டணும்னா அந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு அன்ட்ரூ ப்ரெமஸ் இருக்கணும் ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக்கல் ஃபேலஸை கமிட் பண்ணியிருக்கணும். ஸோ 2 சைடில் இருக்க ஆர்குமெண்ட்ஸையும் கவனிங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த விஷயம் ஒர்க் ஆகலைன்னு பாருங்கள். பிலீவர்ஸ் அண்ட் நான் பிலீவர்ஸ் 2 பேருமே இதை பண்ணணும். அப்படி பண்ணாதான் உண்மைக்கிட்ட நெருங்க முடியும்.